சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 6th 9th 11th ஸ்டாண்டர்டுக்கான சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட இந்த 6th 9th 11th இப்போ டெட்டுக்கு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான் இது. ஏன்னா இந்த லெசனில் கிட்டத்தட்ட 225 வினாக்கள் நம்ம லைன் பை லைனாக எடுத்திருக்கிறோம். 3 ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணி இதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில தான் வினாவிடைகள் கொடுத்துருக்குறோம். டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக சூஸ் இட் மாடல்ல தான் கொடுத்துருக்குறோம். 4 ஆப்ஷன் இருக்கும். அப்புறமேட்டு ஆன்சரு, கூடுதல் தகவல், இந்த மெத்தட்ல தான் இது இருக்கும். இது 2 பார்ட்டா தான் இந்த வீடியோ போட போறோம். ஏன்னா 235 வினாக்கள் அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட்டே உங்களுக்கு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பக்கமா வந்துடும். 2 பார்ட் போட்டா 1 hour தாண்டி போயிடும். ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும், பார்க்க முடியாது கண்டினியூவா அப்படிங்கிறதுக்காக 2 பார்ட்டா போட போறோம். இப்போ இந்த மாதிரி 6th இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம 10th வரைக்குமே பாத்தீங்கன்னா டெட்டுக்கு ரிலேட்டிவா எல்லா புக்குல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர், அதாவது புக்ல இருக்கக்கூடிய யூனிட் வாய்ஸா, லெசன் பை லெசனா, லைன் பை லைனா கொஸ்டின் ஆன்சர் டெட்டுக்கு படிக்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சு நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே சமயம் வீடியோ கேட்கும் போது உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான பொது கட்டிடம் அல்லது உலகின் மிக பழமையான குளம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில், அதாவது மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான பொது கட்டிடம் அல்லது உலகின் மிக பழமையான குளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம். இது நீர் கசியாத வகையில் கட்டப்பட்ட உலகின் மிக பழமையான குளமாகும். சிந்து சமவெளி ஆய்வு பணிகளுக்கு தலைமை தாங்கியவர், அதாவது 1920களில் நடந்த சிந்துவெளி ஆய்வு பணிகளுக்கு தலைமை தாங்கியவர் ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தபோது முறையான அகழாய்வுகள் நடந்தன. ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தபோது முறையான அகழாய்வுகள் நடந்தன. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்துவெளி மக்கள், சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை பட எழுத்து முறை. இவர்கள் தங்கள் எழுத்துக்களை படங்கள் மூலம் வெளிப்படுத்தினர். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் ஹரப்பா. ஹரப்பா முதலில் கண்டறியப்பட்டதால் இது ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய கல்லின் பெயர் என்ன? சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய கல்லின் பெயர் கார்னீலியன். சிவப்பு நிறமுடைய இந்த மணிக்கற்களை கொண்டு ஆபரணங்களை செய்தனர். சிவப்பு நிறமுடைய இந்த மணிக்கற்களை கொண்டு ஆபரணங்களை செய்தனர். சிந்துவெளி சிந்துவெளின்னு படிச்சு சிந்து சமவெளி, ஒரு இடத்துல சிந்துவெளின்னு இருக்கும், ஒரு இடத்துல சிந்து சமவெளின்னு இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 1900 வரை. அப்படி ரிவேஸ்ல வரும். சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் ஒன்றாகும். சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது? சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு. சிந்துவெளி மக்கள் செம்பு மற்றும் பிற உலோகங்களை அறிந்திருந்தனர், ஆனால் இரும்பின் பயனை அறியவில்லை. அப்ப சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு. ஆடை தயாரிக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய பொருள் எது? ஆடை தயாரிக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய பொருள் பருத்தி. சிந்துவெளி மக்கள் பருத்தி ஆடைகளை முதன்மையாக பயன்படுத்தினர். சுமேரியாவின் குறிப்புகளில் கப்பல்கள் தரிக்கும் இடமாக குறிப்பிடப்படுவது எது? சுமேரியாவின் குறிப்புகளில் கப்பல்கள் தரிக்கும் இடமாக குறிப்பிடப்படுவது மெலுகா. மெலுகா என்பது சிந்து பகுதியை குறிப்பதாகும். மெலுகா என்பது சிந்து பகுதியை குறிப்பதாகும். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர்.
புதிய கற்காலத்தை சேர்ந்த மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முந்தைய தளமாகும். புதிய கற்காலத்தை சேர்ந்த மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முந்தைய தளமாகும். உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் பெரியது எது? உலகின் 4 பழமையான நாகரிகங்களில் பெரியது சிந்து சமவெளி நாகரிகம். பரப்பளவில் மற்ற 3 நாகரிகங்களை விட இது பெரியது. ஹரப்பா நகரங்கள் பொதுவாக எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன? ஹரப்பா நகரங்கள் பொதுவாக 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. கோட்டை பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி என நகரங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. கோட்டை பகுதி, கீழ்ப்பகுதி. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலப்பகுதியை சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் வரலாற்றின் தொடக்க காலம் அல்லது செம்பு காலத்தை சேர்ந்தது. உலோகங்களின் பயன்பாடு தொடங்கிய காலம் இதுதான். உலோகங்கள் அதனுடைய பயன்பாடு தொடங்கிய காலம் இதுதான். சிந்து சமவெளி மக்கள் வணிகத்தில் எதை பயன்படுத்தினர்? சிந்து சமவெளி மக்கள் வணிகத்தில் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகளை பயன்படுத்தினர். இவர்கள் துல்லியமான எடை கற்களை பயன்படுத்தி வணிகம் செய்தனர். மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டிடம் எது? மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பொது கட்டிடம் அரங்க கூடம், சந்திப்பு கூடம். மக்கள் கூடும் இடமாக பல தூண்கள் கொண்ட கூடம் இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் பரவி இருந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் பரவி இருந்தது? சிந்து நதிக்கரை. சிந்து நதியின் துணை நதிக்கரைகளிலும் இந்நகரங்கள் பரவி இருந்தன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய போக்குவரத்து சாதனம் என்ன? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய போக்குவரத்து சாதனம் சக்கரவண்டி, எருது வண்டி. இவங்க குதிரையின் பயனை அறிந்திருக்கவில்லை. அது பின்னாடி பார்ப்போம் ஒரு கொஸ்டின். இவர்கள் சக்கரத்தினுடைய பயனையும் அறிந்திருந்தனர். அதனாலதான் சக்கரவண்டி, எருது வண்டிய ஓட்டியிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களின் வழிபாடு முறை என்ன? சிந்து சமவெளி மக்களின் வழிபாட்டு முறை தாய் தெய்வம் மற்றும் இயற்கை வழிபாடு. பெண் சிலைகள் கிடைத்திருப்பதன் மூலம் தாய் தெய்வ வழிபாடு இருந்ததாக தெரிகிறது. இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார்? இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் உதவியுடன் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? பானை செய்வதற்கு சக்கரம் பயன்படுத்தினர். மட்பாண்டங்கள் செய்ய தகுந்த சக்கரங்களை கண்டுபிடித்து இருந்தனர். கப்பல் கட்டும் தளம், அதாவது துறைமுகம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். லோக்கல்ல தான் கப்பல்லாம் கட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல். குஜராத்தில் உள்ள லோத்தல் ஒரு வணிக மையமாக திகழ்ந்தது. லோக்கல் கிடையாது, லோத்தல். லோக்கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் உள்ள லோத்தல் ஒரு வணிக மையமாக திகழ்ந்தது. லோத்தல் எங்கு அமைந்துள்ளது? அதான் படிச்சுமே, குஜராத். லோத்தல் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட மிக சிறப்பான அமைப்பு எது? சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட மிக சிறப்பான அமைப்பு மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள். சுகாதாரம் மற்றும் வடிகால் வசதிக்கு இவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். சுகாதாரம் மற்றும் வடிகால் வசதிக்கு இவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். சிந்தி மொழியில் மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? சிந்தி மொழியில் மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தோர் மேடு. சிந்தி மொழியில் மொஹஞ்சதாரோ என்பதற்கு இறந்தோர் மேடு என்று பெயர். சிந்துவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய தனித்தன்மை என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய தனித்தன்மை சிறப்பான நகர திட்டமிடல். வீடுகள் மற்றும் தெருக்களின் நேர்த்தியான அமைப்பு இதன் தனிச்சிறப்பாகும். பெருங்குளத்தின் நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்ட பொருள் என்ன? பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்ட பொருள் இயற்கை தார். குளத்தின் சுவர்கள் மற்றும் தரைப்பகுதிகளில் நீர் கசியாமல் இருக்க பிட்மன் பயன்படுத்தப்பட்டது. சிந்துவெளி மக்கள் எந்தெந்த பயிர்களை பயிரிட்டனர்? சிந்துவெளி மக்கள்
கோதுமை, பார்லி, பயறு வகைகளை பயிரிட்டனர். இவர்கள் நிலத்தை உழுவதற்கு கலப்பையை பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு எது? நம்ம முன்னாடி பார்த்தோம், தெரியாத உலோகம் அப்படின்னா இரும்பு, தெரியாத விலங்கு அப்படின்னா அது குதிரை. நான் சொன்னேன். சிந்துவெளி மக்கள் ஆடு, மாடு போன்றவற்றை அறிந்திருந்தாலும் குதிரையின் பயனை அறியவில்லை. கார்னேலியன் என்பது என்ன? கார்னேலியன் என்பது ஒரு சிவப்பு நிற மணிக்கல். ஆபரணங்கள் செய்ய கார்னேலியன் மணிக்கற்களை இவர்கள் பயன்படுத்தினர். சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சிந்து நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெண்கல காலம். மக்கள் வெண்கலத்தினால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் இதுவாகும். நகர பகுதியின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நகர பகுதியின் கிழக்கு பகுதி கீழ்பகுதி அப்படின்னு அழைக்கப்பட்டது. வருங்க, கிழக்கு கீழ், கீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு பகுதி கீழ்பகுதி. பொதுமக்கள் வாழும் பகுதியாக இது விளங்கியது. எழுத்து சான்றுகள் இருந்தும் அவை இன்னும் படிக்கப்படாததால் அதன் வரலாறு தொல்பொருள் ஆய்வுகளை மட்டுமே சார்ந்துள்ள நாகரிகம் எது? இப்ப எழுத்து சான்றுகள் இருக்கு, ஆனா அந்த லாங்குவேஜ படிக்க தெரியாததுனாலதான் அறிவியல் அறிஞர்கள், அதாவது இந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய வரலாற்று அறிஞர்கள் தொல்பொருள் ஆய்வுகளை மட்டுமே வச்சு இந்த மட்பாண்டங்கள், அந்த செம்பு பாத்திரங்கள், அந்த மாதிரி பொருட்களை மட்டும் வச்சே அவங்களுடைய நாகரிகத்தை கணிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். இது வரலாற்று தொடக்க காலம் எனப்படுகிறது. இவர்களின் எழுத்துக்களை இன்னும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. 1921ஆம் ஆண்டில் இவர் ஹரப்பாவை முறையாக கண்டறிந்தார். 1900 யாரு? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. 1921ஆம் ஆண்டில் இவர் ஹரப்பாவை முறையாக கண்டறிந்தார். தெருக்கள் எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன? தெருக்கள் எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன? சதுர வடிவம், அதாவது சட்டகம். தெருக்கள் நேராகவும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் வகையிலும் இருந்தன. சட்டக வடிவத்துல இருந்தது. வீடுகள் எவற்றால் கட்டப்பட்டன? சுட்ட செங்கற்களால் வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. வீடுகள் கட்டுவதற்கு சீரான அளவுடைய சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. சிந்துவெளி மக்களின் வெளிநாட்டு வணிகம் எதனுடன் இருந்தது? சிந்துவெளி மக்களின் வெளிநாட்டு வணிகம் மெசபடோமியாவுடன் இருந்தது. தற்கால ஈராக், ஈரான் மற்றும் சிரியா பகுதியான மெசபடோமியாவுடன் இவர்கள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர். தற்கால ஈரான், ஈராக் மற்றும் சிரியா பகுதியான மெசபடோமியாவுடன் வணிக தொடர்பு வைத்திருந்தனர். நடனமாடும் பெண் சிலை எங்கு கிடைத்தது? நடனமாடும் பெண் சிலை மொஹஞ்சதாரோவில் கிடைத்திருக்கு. இது வெண்கலத்தால செய்யப்பட்ட மிகச்சிறிய நடன மங்கை சிலையாகும். இது வெண்கலத்தால செய்யப்பட்ட மிகச்சிறிய நடன மங்கை சிலை. நகரங்களின் மேற்பகுதியில் உயரமான மேடான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலனாவே அது கோட்டை தான். நிர்வாக பணிகளுக்காக இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டது. சிந்துவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்ததற்கான ஒரு காரணம். சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்ததற்கான காரணம் வெள்ளம், காலநிலை. வெள்ளமோ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றங்கள் மற்றும் நதிகள் திசை மாறியது முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? உலகின் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது சுமார் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நாகரிகமாக கருதப்படுகிறது. அடுத்து அது குளம் பார்த்தோம். உலகின் மிக பழமையான குளம் பெருங்குளம்னு பார்த்தோம். இது உலகின் மிக பழமையான நாகரிகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, படிங்க, அப்பதான் தெரியும். முதலில் ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகின் பழமையான நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நாகரிகமா கருதப்படுது. முதலில் ஹரப்பா செங்கல் திட்டுகளை பார்த்த ஆங்கிலேயர் முதலில் ஹரப்பா செங்கல் திட்டுகளை பார்த்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன். இது செங்கல் திட்டா இருக்கும், மேசையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்லஸ் மேசன் 1826 சார்லஸ் மேசன் தனது பயண குறிப்புகளில் இதை பற்றி முதலில் குறிப்பிட்டுள்ளார்.
1826 சார்லஸ் மேசன் தனது பயண குறிப்புகளில் இதை பற்றி முதலில் குறிப்பிட்டுள்ளார். ஹரப்பாவில் காணப்பட்ட மாபெரும் கட்டடங்கள் எவை? ஹரப்பாவில் காணப்பட்ட மாபெரும் கட்டிடங்கள் தானிய களஞ்சியம். தானியங்களை நீண்ட காலம் சேமித்து வைக்க இந்த அமைப்புகள் உதவின. சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லை எது? சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த எல்லை மேற்கு திசையில் பலுசிஸ்தான் முதல் குஜராத் வரை. மேற்கு திசையில் பலுசிஸ்தான் முதல் குஜராத் வரை. இது தற்கால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் பரவி இருந்தது. இது தற்கால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் பரவி இருந்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்பவர் யார்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்பவர் புதைபொருள் ஆய்வாளர். இவர்கள் மண்ணில் புதைந்துள்ள பொருட்களை கொண்டு வரலாற்றை கண்டறிந்தனர். இவர்கள் மண்ணில் புதைந்துள்ள பொருட்களை கொண்டு வரலாற்றை கண்டறிந்தனர். அதாவது கண்டறியவங்க தான் புதைபொருள் ஆய்வாளர்கள். சிந்துவெளி மக்கள் வணங்கிய முக்கிய விலங்கு எது? சிந்துவெளி மக்கள் வணங்கிய முக்கிய விலங்கு காளை. இவர்கள் விலங்குகளை தெய்வமாக வழிபட்டனர். சுமேரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து முத்திரைகள் எதனை உறுதி செய்கின்றன? சுமேரியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து முத்திரைகள் எதனை உறுதி செய்கின்றன? வணிக தொடர்பு. இரு நாகரிகங்களுக்கும் இடையே கடல் வணிகம் நடந்ததை இது காட்டுகிறது. இரு நாகரிகங்களுக்கும் இடையே கடல் வணிகம் நடந்ததை இது காட்டுகிறது. சிந்து நாகரிகம் எந்த வகையான நிர்வாகத்தை கொண்டிருந்தது? சிறப்பான திட்டமிட்ட நிர்வாகம். நகரங்களின் தூய்மை மற்றும் திட்டமிடல் மூலம் ஒரு வலுவான நிர்வாகம் இருந்ததை அறியலாம். மக்கள் எதற்காக ஆற்றங்கரையில் குடியேறினர்? மக்கள் எதற்காக ஆற்றங்கரையில் குடியேறினர்? வளமான மண் மற்றும் நன்னீருக்காக. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்கு நன்னீர் வசதி அவசியமானது. இந்தியாவின் மிக தொன்மையான நாகரிகம் எது? இந்தியாவின் மிக தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். இது இந்திய வரலாற்றின் முதல் நகர்மயமாக்கல் நிகழ்வாகும். பெருங்குளம் எந்த வகையான தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது? பெருங்குளம் எந்த வகையான தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது? மத சடங்குகள் அல்லது நீர் சார்ந்த. இது சடங்கு ரீதியான குளியலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. அப்ப சிந்து சமவெளி நாகரிகனாலும் ஹரப்பா நாகரிகனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சிந்து நதிக்கரையில் செழித்ததால் இப்பெயர் பெற்றது. சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ரெண்டும் ஒண்ணு. மெசபடோமியாவுக்கு சிந்துவெளி மக்கள் ஏற்றுமதி செய்த முக்கிய பொருள் எது? மெசபடோமியாவுக்கு சிந்து சமவெளி மக்கள் ஏற்றுமதி செய்த முக்கிய பொருள் அணிகலன்கள் மற்றும் தரப்படுத்தப்பட்ட கற்கள். அதாவது செம்மணி கற்கள் மற்றும் அணிகலன்கள் அங்கு கண்டறியப்பட்டுள்ளன. சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவு காலம் எது? 3300 to 1900 வரைக்கும் சொன்னோம். அப்போ முடிவு காலனா பொது ஆண்டுக்கு முன் சுமார் 1900. இந்த காலகட்டத்திற்கு பிறகு சிந்துவெளி நகரங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்கின. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்திய தொல்லியல் துறை இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் துறை இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் தோன்றிய கலாச்சாரம் எது? சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் தோன்றிய கலாச்சாரம் கிராமப்புற கலாச்சாரம். பெரிய நகரங்கள் கைவிடப்பட்ட பின் மக்கள் சிறிய குடியிருப்புகளுக்கு மாறினர். பெரிய நகரங்கள் கைவிடப்பட்ட பின் மக்கள் சிறிய குடியிருப்புகளுக்கு மாறினர். சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் எந்த மரங்களை வழிபட்டனர்? சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் அரச மரத்தை வழிபட்டனர். சிந்துவெளி மக்கள் இயற்கை வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். மெஹர்கர் எங்கு உள்ளது? மெஹர்கர்
பாகிஸ்தானில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு முக்கியமான இடமாகும். சிந்துவெளி மக்களின் கைவினை பொருட்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் சிந்துவெளி மக்களின் கைவினை பொருட்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஸ்டீடைட், அதாவது மென்கல் அப்படி சொல்லுவாங்க. முத்திரைகள் அல்லது சிறிய சிற்பங்கள் செய்ய இக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் தங்கம். சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் தங்கம். அவங்க இரும்பு மட்டும்தான் அறியல. இவர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு ஆபரணங்களை அணிந்தனர். மெஹர்கர் காலக்கோடு என்ன? மெஹர்கர் அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்தது? 7000 ஒட்டிய காலம். இது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. சிந்துவெளி பகுதியில் அதிக அளவில் கிடைத்த மட்பாண்டங்கள் எவ்வகை வண்ணங்களில் இருந்தன? சிந்துவெளி பகுதியில் அதிக அளவில் கிடைத்த மட்பாண்டங்கள் எவ்வகை வண்ணங்களில் இருந்தன? சிவப்பு மற்றும் கருப்பு. சிவப்பு நிற பானைகளில் கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. சிவப்பு நிற பானைகளில் கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்ததற்கான ஒரு காரணம். சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்ததற்கான காரணம் அடையாளம் தெரியாத ஆக்கிரமிப்பு, படையெடுப்புகள் அல்லது காலநிலை மாற்றங்களும் காரணங்களாக கூறப்படுகின்றன. சிந்துவெளி மக்கள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமாக எதனை நம்பி இருந்தனர்? ஆற்று நீர். நதிக்கரையில் வாழ்ந்ததால் பாசனத்திற்கு ஆற்று நீரை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகள் என்னவென்று அறியப்படுகின்றன? ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகள் டெரகோட்டா என அறியப்படுகின்றன. களிமண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்ட இவை நீடித்த தன்மை கொண்டவை. அப்ப ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகள் டெரகோட்டா என அழைக்கப்பட்டது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி மக்களின் தொழில்களில் முக்கியமானது எது? சிந்துவெளி மக்களின் தொழில்களில் முக்கியமானது வேளாண்மை மற்றும் வணிகம். விவசாயமும் அதனை சார்ந்த கடல் வணிகமும் அவர்களின் பொருளாதார தூண்களாக இருந்தன. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை அகழாய்வு செய்து விரிவாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை அகழாய்வு செய்து விரிவாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். இவர் 1920களில் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தார். சர் ஜான் மார்ஷல் 1920களில் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தார். சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழ எதனை பயன்படுத்தினர்? கலப்பை. காளிபங்கனில் உழுத நிலத்தின் சான்றுகள் கிடைத்துள்ளன. நகர திட்டமிடல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது? நகர திட்டமிடல் செவ்வக வடிவ அமைப்பு. வீடுகள் மற்றும் தெருக்கள் ஒரு முறையான செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. இந்தியாவின் எந்த மாவட்டத்தில் சிந்து நாகரிக தலங்கள் உள்ளன? இந்தியாவின் எந்த மாவட்டத்தில் சிந்து நாகரிக தலங்கள் உள்ளன? வடமேற்கு இந்தியா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. வடமேற்கு இந்தியா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. லோத்தல், காளிபங்கன் மற்றும் ராகி ஹர்கி ஆகியவை முக்கிய தலங்களாகும். மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் எந்த பொருளின் பயன்பாடு அதிகம் இருந்தது? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் எந்த பொருளின் பயன்பாடு அதிகம் இருந்தது? செங்கற்கள். நகர கட்டுமானங்கள் அனைத்தும் சுட்ட செங்கற்களால் ஆனவை. நகர கட்டுமானங்கள் அனைத்தும் சுட்ட செங்கற்களால் ஆனவை. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நகரங்கள் எதை குறிக்கும்? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நகரங்கள் திட்டமிடப்பட்ட நகர்ப்புற மையங்கள். உலகிலேயே முதலில் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இவைதான். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய அளவீட்டு கருவி. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய முக்கிய அளவீட்டு கருவி அளவுகோல். தந்தத்தால் ஆன அளவுகோல்கள் குஜராத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. தந்தத்தால் ஆன அளவுகோல்கள் குஜராத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வகையான சமூகம் என்று அறியப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகம் அமைதியான சமூகம் என அறியப்படுகிறது. அங்கு ஆயுதங்கள் மிக குறைந்த அளவிலேயே கிடைத்துள்ளன.
சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன் சலவைக்கல் சிலை எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன் எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ. இந்த சிலையில் உள்ள பூ வேலைப்பாடுகள் சிந்துவெளி மக்களின் துணி நெய்யும் கலைக்கு சான்றாகும். இந்த சிலையில் உள்ள பூ வேலைப்பாடுகள் சிந்துவெளி மக்களின் துணி நெய்யும் கலைக்கு சான்றாகும். சிந்துவெளி நாகரிகம் எந்த பகுதியின் நகர வாழ்க்கையை வெளிப்படுத்தியது? சிந்துவெளி நாகரிகம் எந்த பகுதியின் நகர வாழ்க்கையை வெளிப்படுத்தியது? வடமேற்கு இந்திய துணைக்கண்டம். தற்கால பாகிஸ்தான் மற்றும் இந்திய மாநிலங்களான குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளை உள்ளடக்கியது. ஹரப்பாவில் கிடைத்த களிமண் பொம்மைகளின் கைகள் மற்றும் கால்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? ஹரப்பாவில் கிடைத்த களிமண் பொம்மைகளின் கைகள் மற்றும் கால்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? அசைக்க கூடியவை. இவை குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களாக பயன்படுத்தப்பட்டன. சிந்துவெளி மக்கள் வீடுகளை கட்ட எந்த பொருளை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் வீடுகள் கட்ட எந்த பொருளை பயன்படுத்தினர்? செங்கல். இவை சீரான அளவுடைய சுட்ட செங்கற்கள் ஆகும். ஹரப்பா மக்கள் எந்த விதமான முத்திரைகளை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் எந்த விதமான முத்திரைகளை பயன்படுத்தினர்? சதுரம் மற்றும் செவ்வக வடிவ முத்திரைகள். முத்திரைகள் பெரும்பாலும் ஸ்டீடைட் கல்லால் செய்யப்பட்டவை. மெஹர்கரில் கிடைத்துள்ள தொல்பொருட்களின் காலம் என்ன? மெஹர்கரில் கிடைத்துள்ள தொல்பொருட்களின் காலம் கிமு 7000. இது சிந்துவெளி நாகரிகத்திற்கு மிகவும் முற்பட்ட காலத்தை சேர்ந்தது. சிந்து நாகரிக மக்கள் எந்த விலங்குகளை பழக்கி வைத்தனர்? சிந்து நாகரிக மக்கள் எந்த விலங்குகளை பழக்கி வைத்தனர்? எருது, ஆடு, நாய், செம்மறியாடு. அவர்கள் விவசாயம் மற்றும் இதர தேவைகளுக்காக விலங்குகளை வளர்த்தனர். சிந்துவெளி மக்கள் உணவிற்காக எவற்றை சாகுபடி செய்தனர்? சிந்துவெளி மக்கள் உணவிற்காக எவற்றை சாகுபடி செய்தனர்? பருப்பு வகைகள், தானியங்கள். கோதுமை மற்றும் பார்லி அவர்களின் முக்கிய உணவாக இருந்தது. ஹரப்பா நகரத்தின் முத்திரையில் காணப்பட்ட பிரபலம் ஒற்றை கொம்பு விலங்கு. இது போன்ற முத்திரைகள் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா நகரத்தின் முத்திரையில் காணப்பட்ட பிரபலம் எது? ஒற்றை கொம்பு விலங்கு. இது முத்திரைகள் வணிகத்துக்காக பயன்படுத்தப்பட்டன. சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் என்ன வகையான வாழ்க்கை முறை உருவானது? சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்த பின் என்ன வகையான வாழ்க்கை முறை உருவானது? கிராமிய வாழ்க்கை. நகரங்கள் வீழ்ந்த பின் மக்கள் மீண்டும் எளிமையான கிராமங்களுக்கு திரும்பினர். சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த சக்கரம் எதற்காக பயன்பட்டது? சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த சக்கரம் பானை செய்தல் மற்றும் போக்குவரத்துக்கு. சக்கரத்தின் கண்டுபிடிப்பு மட்பாண்ட கலையில் புரட்சியை ஏற்படுத்தியது. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் வடிவ முத்திரைகள் எங்கு கிடைத்தன? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் வடிவ முத்திரைகள் மொஹஞ்சதாரோவில் கிடைத்தன. இது அவர்கள் கடல் வணிகத்தில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்துகிறது. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. 1921ஆம் ஆண்டில் இவர் ஹரப்பாவை முறையாக கண்டறிந்தார். கோட்டையின் நுழைவு வாயில்கள் பெரும்பாலும் எங்கு அமைந்திருந்தன? கோட்டையின் நுழைவு வாயில்கள் பெரும்பாலும் வடக்கு மற்றும் தெற்கு இப்படிதான் இருந்தது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இவை திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டன. சிந்துவெளி மக்களிடம் காணப்பட்ட தரை வடிகால் அமைப்பு எவ்வாறு இருந்தது? சிந்துவெளி மக்களிடம் காணப்பட்ட தரை வடிகால் அமைப்பு சிறு குழிகள் மற்றும் செங்கற்களால் மூடப்பட்டவை. ஒவ்வொரு வீட்டு கழிவு நீரும் இதன் வழியாக பாதுகாப்பாக வெளியேறியது. இப்ப இருக்கக்கூடிய டிரைனேஜ் மாதிரி. ஹரப்பா நகரத்தில் கட்டப்பட்ட பொது இடங்கள் எதை குறிக்கின்றன? ஹரப்பா நகரத்தில் கட்டப்பட்ட பொது இடங்கள் அரசமைப்பு, பொது அதிகார மையம், ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இருந்ததற்கான சான்றாக இவை உள்ளன. சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதற்கு காரணம் எது? சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியதற்கு காரணம் நகர திட்டமிடல்.
ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு முறையான திட்டமிடல் அடிப்படையாக இருந்தது. மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த தானிய களஞ்சியம் எந்த பகுதிக்கு அருகில் இருந்தது? மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த தானிய களஞ்சியம் எந்த பகுதிக்கு அருகில் இருந்தது? பெருங்குளத்திற்கு அருகில் உள்ள கோட்டை பகுதி. இப்பகுதியில் முக்கியமான பொது கட்டிடங்கள் அமைந்திருந்தன. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை 1861. இது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் 1861 தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சக்கர வண்டிகள் எங்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது? உலகின் முதல் சக்கர வண்டிகள் சிந்துவெளி பகுதியில் தோன்றியதா நம்பப்படுது. சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயன்பாட்டை மிக முன்கூட்டியே அறிந்திருந்தனர். மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பெண்களின் சிலை எதனால் ஆனது? மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட பெண்களின் சிலை வெண்கலத்தால் ஆனது. இது ஒரு நடன மங்கையின் சிலையாகும். சிந்து சமவெளி மக்கள் தங்கள் ஆடைக்கு வண்ணம் தீட்ட எதனை பயன்படுத்தினர்? சிந்து சமவெளி மக்கள் தங்கள் ஆடைக்கு வண்ணம் தீட்ட சாயம், அதாவது அவர்கள் இயற்கை வண்ணங்களை அறிந்திருந்தனர். அதாவது இலத்தலை அந்த மாதிரி வச்சுதான் அவங்க கலரை உருவாக்கினாங்க. சிந்து சமவெளியின் மறைந்த பொக்கிஷமாக அறியப்படும் ஒரு தகவல் என்ன? சிந்து சமவெளியின் மறைந்த பொக்கிஷமாக அறியப்படும் தகவல் சிந்துவெளி மக்களின் அமைதியான வாழ்க்கை. அகழாய்வுகளில் மிக குறைந்த அளவே ஆயுதங்கள் கிடைத்திருப்பதால் அவர்கள் அமைதியை விரும்பியதாக கருதப்படுகிறது. அகழாய்வுகளில் மிக குறைந்த அளவே ஆயுதங்கள் கிடைத்திருப்பதால் அவர்கள் அமைதியை விரும்பியதாக கருதப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆற்றங்கரை நாகரிகமாக அறியப்படுகிறது? ஹரப்பா நாகரிகம் சிந்து நதிக்கரை நாகரிகமா அறியப்படுது. சிந்து ஆற்றின் வளமான பகுதியில் இந்நகரங்கள் அமைந்திருந்தன. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு காணப்பட்டன? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இவை நேர்த்தியான தெருக்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளுடன் திட்டமிடப்பட்டிருந்தன. விலங்குகளின் ஓவியங்கள் மற்றும் சின்னங்கள் உள்ள முத்திரைகள் எங்கு காணப்பட்டன? விலங்குகளின் ஓவியங்கள் மற்றும் சின்னங்கள் உள்ள முத்திரைகள் எங்கு காணப்பட்டன? ஹரப்பா. இவை வணிகம் மற்றும் அடையாளத்துக்காக பயன்படுத்தப்பட்டன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருட்களை பயன்படுத்தி எதை கண்டுபிடித்தனர்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருட்களை பயன்படுத்தி நகரங்கள் மற்றும் காலத்தை கண்டுபிடித்தனர். அகழாய்வு பொருட்கள் ஒரு இடத்தின் பழமையையும் வரலாற்றையும் அறிய உதவுகின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மைய பகுதி எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மைய பகுதி ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. இவை இரண்டும் இந்த நாகரிகத்தின் மிக பெரிய மற்றும் மிக முக்கியமான நகரங்களாக திகழ்ந்தன. ஹரப்பா நாகரிகத்தில் காணப்பட்ட சால்வை அணிந்த மனிதன் சிலையின் பொருள் என்ன? சால்வை அணிந்த மனிதன் சிலையின் பொருள் என்ன? மதம் சார்ந்த மனிதர் அல்லது அரசர். இந்த சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டது. இது ஒரு தலைவன் அல்லது பூசாரி அரசரை குறிப்பதாக கருதப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்திய படிகக்கல் எந்த பகுதியில் கிடைக்கிறது? ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்திய படிகக்கல் எந்த பகுதியில் கிடைக்கிறது? ரோரி, பாகிஸ்தான். இந்த வகை கல் மிகவும் உறுதியானது, எனவே ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஹரப்பா நாகரிகத்தில் மக்கள் எதற்காக தராசு கற்களை பயன்படுத்தினர்? ஹரப்பா நாகரிகத்தில் மக்கள் எடைகளை அளவிட, வணிகத்தின் போது பொருட்களின் எடையை துல்லியமாக அறிய இவர்கள் தரப்படுத்தப்பட்ட எடை கற்களை பயன்படுத்தினர். மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தின் நீர் கசியாமல் இருக்க அதன் சுவர்கள் மற்றும் தளத்தில் பூசப்பட்ட நீர் புகா தார் எப்படி அழைக்கப்பட்டது? இயற்கை தார் அல்லது பிட்டுமன் அப்படின்னு சொன்னாங்க. இது உலகின் மிக பழமையான நீர் புகா தொழில்நுட்பத்திற்கு ஒரு சிறந்த சான்றாகும். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் அல்லது படகின் உருவம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய கப்பல் அல்லது படகின் உருவம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? லோத்தல். லோத்தல் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்ததால்
அங்கு கப்பல் தொடர்பான முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஹரியானாவில் உள்ள எந்த சிந்துவெளி தளம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியத்தை கொண்டுள்ளது? ஹரியானாவில் உள்ள எந்த சிந்துவெளி தளம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியத்தை கொண்டுள்ளது? ராகி ஹர்கி. இந்த தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகத்தின் சேமிப்பு திறனை விளக்குகிறது. இந்திய தொல்லியல் துறையின் ஆங்கில சுருக்க வடிவம். இந்திய தொல்லியல் துறையை ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை இந்தியாவின் கலாச்சார சின்னங்களை பாதுகாக்கும் பணியை செய்கிறது. ஹரப்பா எங்கு அமைந்துள்ளது? ஹரப்பா பஞ்சாப் மாகாணம், பாகிஸ்தானில். இது ராவி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். சிந்துவெளி முத்திரைகள் எதனை பற்றி நமக்கு கூறுகின்றன? சிந்துவெளி முத்திரைகள் வணிகம், கலை மற்றும் சமயம். முத்திரைகளில் உள்ள விலங்குகளின் உருவங்கள் மற்றும் எழுத்துக்கள் அவர்களின் பண்பாட்டை விளக்குகின்றன. இதோட பாத்தீங்கன்னா 110 வினாக்கள், கிட்டத்தட்ட 235 வினாக்கள் இருக்கு. சரிங்களா? நாம இப்ப 110 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 125 வினாக்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லென்த்தா வீடியோ போகும், உங்களுக்கு போர் அடிக்கும், என்னாலையும் படிக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. இது பார்ட் 2ல நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த PDF உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.